சிஎஸ்கே கிட்ட வந்த பிக் அப்டேட்டுங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய குஜராத்துக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவலில் அதிரடியான மாற்றங்கள் இருக்க போவதாக ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமான மாற்றங்களை உள்ள நடத்த போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேல ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அந்த மிடில் ஆர்டரில் பேட்ஸ்மேனில் இருக்கிறதுனால கம்ப்ளீட்லி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு செட்டப்போட இன்றைக்கி ஜிடியை வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இந்த பிளேயிங் லெவலில் வரக்கூடிய முக்கியமான வீரர்கள்னால சிஎஸ்கேவுடைய ஸ்ட்ரென்த் இன்னும் பலமாக போகுது. இன்னும் வேறு லெவலான ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த அப்டேட் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஸோ இதை அவங்க எதிர்பார்த்த ஒரு அப்டேட்டை தான் வந்து சிஎஸ்கே நீ கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டியில் சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, ஸோ எந்த மாதிரியான மாற்றங்களோட சிஎஸ்கே நீ களமிறங்க போகிறாங்க, எந்தெந்த வீரர்கள் வந்து புதியதாக உள்ளே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி வேறு லெவலில் இருக்க ஒரு சம்பவம் இருக்க போகுது. சிஎஸ்கே உடைய அந்த மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு அடுத்த ஒரு போட்டியில் வந்து அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ சிஎஸ்கே உடைய அதிரடியான ஓப்பனிங் பேர் யார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சஞ்சு சாம்சன் வர்சஸ் நம்ம ருத்ராஜ் கைக்வாட் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பர்சன் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சஞ்சு சாம்சன் கண்டினியூஸ்லி வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் டாமினேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்ரோச் வந்து வேற லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இவர்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே வர போகிறாரு அப்படின்னும் போது அவங்களுடைய செட்டப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பயங்கரமான ஒரு பிளானோட வந்து போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து சூப்பரான மூவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சஞ்சு சாம்சனுடைய சதம் போன மேட்ச் மும்பைக்கு எதிரான போட்டியில் அவருடைய சதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஐபிஎல் தொடரில் அவருடைய 2வது சதத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ முதல் 3 போட்டிகளே ஃபெயிலியர், அதுக்கப்புறம் ஒரு சதம் ஒரு 50 மிஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு போட்டி ஃபெயிலியர். ஸோ ரீசெண்டாக நடந்த போட்டியில் ஒரு நல்ல கம்பேக் பண்ணார். கண்டிப்பாகவே ஒரு சஞ்சு சாம்சன் வந்து ஒரு நல்ல டாமினேட் பிளேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு நின்று பேசுகிற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ இருக்குது. ரீசெண்டாக கண்டிப்பாக இந்தியன் டீமில் அவருடைய பிளேஸை வந்து சீல் பண்ணிட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ருத்ராஜ் கைக்வாட்டும் ஃபார்முக்கு வந்தார் அப்படின்னா சிஎஸ்கேவை எவ்வளோனாலையும் தொட்டக்கூட முடியாது, பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. அவங்ககிட்டேருந்து தலைவங்கிட்டேருந்து அந்த ஃபார்மாக தான் பார்த்துட்ருக்காங்க எல்லாரும். எப்படா அந்த நாக்கு வரும், எப்படா வந்து திருப்பி அடிப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரசிகர்களும் பார்த்துட்ருக்காங்க அவருடைய பர்ஃபார்மன்ஸை. ஸோ என்ன பண்ண போகிறாரு, எந்த மாதிரியான செட்டப்போட வர போகிறாரு நம்ம ருத்ராஜ் கைக்வாட், கண்டிப்பாக அவர்கிட்டருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் எப்போ அந்த பெஸ்ட்டான ஒரு இன்னிங்ஸை கொடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை ரசிகர்கள் வச்சுட்ருக்காங்க. ஸோ ஊர்வில் பட்டியல் ஒரு அதிரடியான ஹிட்டர் வந்து மீண்டும் வந்து சிஎஸ்கே நீ உள்ளே வர போகிறாரு. குஜராத்துக்கு எதிரான போட்டியில் நம்ம ஊர்வில் பட்டியலை வந்து இறக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மிடில் ஆர்டரில் அந்த நம்பர் 3 வந்து நம்ம ஆயுஷ் மாத்திய பண்ண அந்த இன்டென்ட்டை வந்து யாருக்கிட்ட வராததுனால இவரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரலான்ற பிளானில் வந்து நம்ம சிஎஸ்கேனி இருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு பெட்டரான மூவ், பெட்டரான ஆப்ஷன், ஒரு நல்ல பொசிஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை சிஎஸ்கேனி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது, வேறு மாதிரியான சம்பவம் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஊர்வில் பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஒரு டாமினேட் பிளேயருங்க. ஸோ இன்னும் அவரை வந்து பெஞ்சில் உட்கார வச்சிருக்கிறது சிஎஸ்கேனி கொடுக்கக்கூடியாத ஒரு விஷயம் கூட சொல்லலாம். தொடர்ச்சியான 3 தோல்விகள், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ப்ரெஷர்லாம் விளையாடினவ ஏன் ஊர்வில் பட்டியல் உள்ள போடல அப்படின்ற மாதிரி கேள்விகள் தான் போயிட்டுருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட மும்பைக்கு எதிரான போட்டியில் ஊர்வில் பட்டியல் அஃபிஷியலாக ஒரு 99% வந்து உள்ளே இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். பட் வந்து இவர் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல ருத்ராஜ் கைக்வாட். ஸோ இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் நம்ம ஹோம் கிரவுண்ட் நடக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான போட்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளேயிங் லெவலில் அந்த மிடில் ஆர்டரில் சென்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஊர்வில் பட்டியலில் உள்ள கொண்டு வந்து தான் ஆகணும். ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட்டான பிளேயிங் லெவல் இருக்கணும். ஸோ நம்பர் 3 வந்து இவர் கம்ப்ளீட்லி வந்து டாமினேட் பண்ணுவாருங்க பவர் பிளேயில். ஸோ அந்த ஒரு விஷயத்த சிஎஸ்கேனி யோசிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான். ஸோ அவர்கிட்டருந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளான இன்னிங்ஸ் வந்துட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் நல்லா பெஸ்ட்டாக பண்ணார். பட் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஸோ அந்த மிடில் ஆர்டரில் வந்து அவருக்கு சப்போர்ட் ஆகலை, ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஒன்று அவர் வந்து ஓப்பனிங் ஆடணும், பவர் பிளேயில் ஆடணும். ஸோ அது இல்லாமல் அந்த லாஸ்ட் ஃபினிஷிங் ரோலில் ஒரு 3-4 ஓவர் கடைசி ஒரு 2-3 ஓவர் ஆடினார்னா நல்ல ஒரு இன்டென்ட் காட்டி நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து பண்ணுவாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இவர்கிட்ட நல்ல விஷயம் இருக்குங்க, நல்ல திறமை இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்குது. பட் இருந்தாலுமே அந்த மிடில் ஆர்டரில் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ற அந்த மெச்சூரிட்டி இன்னும் அவர்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தான் விஷயம் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு, ப்ரெஷர் போட்டுக்கிறாரு, அவர் மேலே அவர் ப்ரெஷர் போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வந்து அவரும் வந்து ஃபார்முக்கு வந்தார்னா சிஎஸ்கேவுடைய அந்த மிடில் ஆர்டர் வந்து கண்டிப்பாக பயங்கரமாக ஸ்ட்ரென்த் ஆகும்.
ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து பண்ணாருன்னா நல்லாயிருக்குங்க. ஸோ அடுத்து டெவால் பிரவிஸ், ஸோ செம்ம மேனுங்க, செம்ம ஹிட்டர், செம்ம ஃபாரின் பிளேயர், செம்ம குவாலிட்டி, செம்ம இன்னிங்ஸ் இருக்குது. இவர்கிட்ட வந்து இன்னும் பயங்கரமாக நம்ம எப்போ எதிர்பார்க்குறோம் அந்த ஒரு விஷயம் மட்டும் அவர்கிட்ட கிடைச்சிருச்சு. தலைவன் ஃபார்முக்கு திரும்பிட்டானு வச்சுக்க, இவன் அடிக்கிற ஒவ்வொரு அடி எவனாலையுமே தொடக்கூட முடியாதுடா, அப்படி அடிப்பான்டா எங்கள் குட்டி ஏபிடி. ஸோ கண்டிப்பாக டெவால் பிரவிஸ்கிட்டேருந்து இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் வரக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக அவர்கிட்டருந்து ஸ்டார் பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியிலேயே மேபி வந்து அவர் வந்து இன்னும் பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சிவம் தூபே, ஸோ இவன் தலைவன் வந்து ஒரு ரோல் வச்சுருக்காங்கயா அவனுக்கு, ஆனால் அந்த ரோல் வந்து அவனுக்கு பர்ஃபெக்டாக இல்லை, அதுதான் உண்மை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவரை வந்து முன்னாடி ஆட வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் முன்னாடி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போகுது சிஎஸ்கே உடைய அந்த பிளேயிங் லெவல் செட்டப். சிவம் துபையை வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி முன்னாடி பின்னாடி ஆட வச்சா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தல தோனி அவர்கள் உள்ளே வர போகிறாரு. இந்த போட்டியில் குஜராத்துக்கு எதிரான போட்டியில் தல தோனி அவர்கள் விளையாடுவார் அப்படின்ற ஒரு அஃபிஷியல் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு அற்புதமான கம்பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக அவர் வந்தார்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அன்னைக்கு அந்த மிடில் ஆர்டர் ஃபினிஷிங் ரோலில் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ எந்த டீமும் அவரை பார்த்து பயப்படாமல் இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு தல தோனி அவர்கள் இந்த ஹிஸ்ட்ரியை வந்து வரலாற்று ஹிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஓவர்டன், தல தோனி அவர்கள் உள்ளே வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி அவருடைய வருகைக்கு நோக்கி சிஎஸ்கே ரசிகர்கள் அவரோட காத்துட்ருக்காங்க. இவர் எப்போ வர போகிறாரு, உள்ளே இறங்க போகிறாரு, சம்பவம் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது பக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஓவர்டன் செம்ம குவாலிட்டி, செம்ம சீசன். அவருக்கு இந்த சீசன் வந்து அவருடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்ருக்காரு சிஎஸ்கேனிக்காக. ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறோம். இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணார்னா சிஎஸ்கேனிக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருப்பார். கண்டிப்பாக வேறு லெவலான திம்பரை கூட்டுக்கு போகிறையா நம்ம தலைவன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஜப்ரீத் சிங். ஸோ பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா தல தோனி அவர்கள் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக மேபி குர்ஜப்ரீத் சிங் தான் வெளியே போகிற மாதிரி சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா முகேஷ் சௌத்ரின்னு ஒரு இளம் தரமான பாஸ்டர் இருக்கார். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியன்றது நம்ம பார்த்துருக்கோம். போன மேட்ச்சு அவர் எப்படி சப்போர்ட் பண்ணார்ன்றது நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து என்ன குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்குறோம், இன்னும் நல்லா பெஸ்ட்டை கொடுக்குவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அனுசுல் காம்பாஜி ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் எங்கள் சிஎஸ்கேனிக்கு. இப்போ நம்பர் 1 ஃபுல் கேப் பவுலராக இருக்கார் சிஎஸ்கேனிக்கு. அவர்கிட்ட இருந்து இன்னும் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பென்சர் ஜான்சன் ஸ்குவாடில் இருக்கார். பட் வந்து அவர் வந்து பிளேயிங் லெவலில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அக்கேல் ஹுசேன் டேரக்ட் பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் வந்து இன்ஃபேக்ட் வேறு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது கிளியராக மைண்ட் செட் வச்சுருப்பாங்க. ஓகே, ஒருவேளை சிவம் துபே வந்து இம்பேக்ட் பேராக யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை வந்து எம்எஸ் தோனி இம்பேக்ட் பேராக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. எம்எஸ் தோனி மேபி உள்ளே வந்தார், பிளேயிங் லெவலில் வந்தார் அப்படின்னா பிளேயிங் லெவலில் எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேபி வந்து ஒரு பவுலரை வந்து ஷார்ட் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை வந்து இது பண்ணணும் அப்படின்னா அகில் ஹுசேனை டேரெக்டாக பிளேயிங் லெவலில் கொண்டு வர போகிறாங்க. முகேஷ் சௌத்ரியை வந்து இம்பாக்ட் பேராக யூஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து நடக்க போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு மூல் தான் வந்து சிஎஸ்கேன்னு இறங்க போகிறாங்க. தல தோனி அவர்கள் பிளேயிங் லெவலில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு லைனப் வந்து மாறப்போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன பிளானில் வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நடக்கக்கூடிய குஜராத்துக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவல் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கலாம். பை சி கைஸ்.